இது மஞ்சள் மூடிய மழை கிராமம். எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. அன்பு என்ற சிறுமி தன் கிராமத்தின் இருளை பார்த்தாள். எப்போதும் ஏன் இவ்வளவு இருட்டாக இருக்கிறது என்று அவள் யோசித்தாள். கிராம மக்கள் சோர்வாகவும் பயமாகவும் இருந்தனர். பாதை தெளிவாக இல்லை. ஒரு கனமான மூடுபனி எல்லாவற்றையும் மூடியது. நடக்க பயமாக இருந்தது. அந்த நாள் ஒரு பெரிய சவாலை கொண்டு வந்தது. கடுமையான புயல். புயல் பல நாட்களாக நீடித்தது. உணவுப் பொருட்கள் குறைய ஆரம்பித்தன. வழியை கண்டுபிடிக்க முடியாமல் கிராமத் தலைவர் கவலைப்பட்டார். அன்பு தன் தாத்தாவிடம் ஓடினாள். தாத்தா, நாம் என்ன செய்வோம் என்று கேட்டாள். தாத்தா அன்பின் கையை பிடித்தார். அவர் அமைதியாகவும் சிந்தனையுடனும் இருந்தார். நீ நம்பிக்கையைக் கொள்ளனையுடனும் இருந்தார். நீ நம்பிக்கையைக் கொள்ள வேண்டும் அன்பே என்று தாத்தா மெதுவாகச் சொன்னார். அவர் ஒரு பழைய கதையைச் சொல்ல ஆரம்பித்தார். பல ஆண்டுகளுக்கு முன் இந்த கிராமத்திற்கு ஒரு விளக்கு இருந்தது. அது சாதாரண விளக்கு அல்ல. அது நம்பிக்கையின் விளக்கு. அந்த விளக்கு இருக்கும் வரை கிராமம் ஒருபோதும் பயப்படவில்லை. அது எங்கே தாத்தா? நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அன்பு துள்ளினாள். தாத்தா பெருமூச்சு விட்டார். அது பழைய தூசடைந்த மூலையில் உள்ளது. அன்பு உடனடியாக மூளையை நோக்கி விரைந்தாள். நிறைய பழைய பொருட்களுக்குப் பின்னால் அவள் விளக்கைக் கண்டாள். விளக்கி கனமாகவும் தூசி நிறைந்ததாகவும் இருந்தது. அவள் அதை கவனமாகத் துடைத்தாள். கொஞ்சம் சுத்தமானது. இப்போது நமக்கு எண்ணெய் தேவை என்று அன்பு முணுமுணுத்தாள். கொஞ்சம் சுத்தமானது. இப்போது நமக்கு எண்ணெய் தேவை என்று அன்பு முணுமுணுத்தாள். அவள் தன் சிறிய சேமிப்பிலிருந்து சிறிது எண்ணெய் ஊற்றினாள். திரியை ஏற்றிய பிறகு அன்பு கைகளைக் கூப்பி பிரார்த்தித்தாள். அவள் தீக்குச்சியை கொண்டு வந்தாள். அவள் கை நடுங்கியது. நம்பிக்கை என்று நினைத்து அவள் திரியை தொட்டாள். ஃபுஸ்! ஒரு சிறிய தங்க ஒளி தோன்றியது. அது பெரிய வெளிச்சமில்லை, ஆனால் அது போதுமானதாக இருந்தது. கிராம மக்கள் சிறிய ஒளியை பார்த்தனர். புயல் குறைய ஆரம்பித்தது. நம்பிக்கை திரும்பியது. சிறிய ஒளி முழு கிராமத்தையும் வழிநடத்தியது. சிறிய ஒளி முழு கிராமத்தையும் வழிநடத்தியது.